இலக்கிய நண்பர்கள் வந்திருக்கீங்க, அரசியல் நண்பர்கள் வந்திருக்கீங்க, பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய நண்பர்கள் வந்திருக்கீங்க, ஊடக நண்பர்கள் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு சிறு குழப்பம், இது அரசியல் நிகழ்வா இலக்கிய நிகழ்வா அப்படின்னு. இது ஒரு 3 நிகழ்வாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த விழாவின் நாயகர் திருமிகு திலகபாமா அவர்கள் ஒரு நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல அரசியல்வாதி. ஆகவே இந்த 3க்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆகவே இந்த விழாவை 3ஆகவே எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக திருமிகு திலகபாமா அவர்கள் விளங்கி வருகிறார்கள். அச்சம் அகற்றிய அண்ணல் திரு சௌந்தர பாண்டியனாரின் பேத்தி அவர்கள் சமூக பணியாற்றி அதன் வழியாக அரசியல் சீர்திருத்தத்திற்குள் நுழைந்து செயல்பட்டு வரும் திலகபாமா அவர்களின் அரசியல் செயல்பாடுகள் அடங்கிய நூல்தான் இந்த இப்படிக்கு திலகபாமா என்ற நூல். அறிக்கை வாயிலாகவும் கள செயல்பாட்டின் வாயிலாகவும் மாற்றங்களை நிகழ்த்த முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாகவும் எதிர்கால இளைய சமுதாயத்தினருக்கு வழிகாட்டியாகவும் இந்நூல் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தற்போது விருந்தினர்கள் உட்பட அனைவரையும் வரவேற்பதற்காக எழுத்தாளர், பேச்சாளர், நல்லதோர் விமர்சகர், தமிழ்கூறும் நல்லுலகிற்கு தனது தாராளமான பங்களிப்பினை செய்து வரும் முனைவர் திருமிகு ராஜேஸ்வரி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது தேர்தல் கணக்குகளின் விளையாட்டு அல்ல. அது சமூகத்தின் மனசாட்சியோடு நேரடியாக உரையாட வேண்டிய ஒரு பொறுப்பான வெளி. அந்த வெளியில் அதிகாரத்தின் வசதிகளுக்காக மொழியை மிருதுவாகவோ அல்லது வன்மமாகவோ இல்லாமல் கருத்தின் உறுதியோடு பேசுவது என்பது மிகவும் அரிதாக காணப்படும் இந்த காலகட்டத்தில் அந்த அரிய குரலாக திகழ்பவர் பாமக பொருளாளர், எழுத்தாளர் மா. திலகபாமா அவர்கள். அரசியலை அவர் உணர்ச்சியின் கோஷமாக மட்டுமல்லாமல் பொறுப்புணர்வு கொண்ட அறிக்கைகளாக முன்வைக்கிறார். அதிகாரத்தை விமர்சிக்கும் போது அவர் பயன்படுத்துவது அசைக்க முடியாத வாதங்கள். அவரது எழுத்துக்களில் சமகால அரசியல், சமூக நீதி, சாதி அமைப்பு, அதிகார மையங்கள், மக்களின் அன்றாட புறக்கணிப்பு என்ற அனைத்தும் ஆவணங்களாக பதிவு செய்யப்படுகின்றன. அந்த வகையில் இப்படிக்கு திலகபாமா என்னும் இந்நூல் ஒரு எழுத்தாளராக உருவாகி செயற்பாட்டாளராக விரிந்து அரசியல்வாதியாக, பாமகவின் பொருளாளராக என தன் சிந்தனை தொகுப்பாக மட்டுமல்லாமல் ஒரு காலகட்ட அரசியலை நேரடியாக எதிர்கொள்ளும் அறிக்கைகளின் தொகுப்பாக தமிழ் அரசியல் இலக்கியத்தில் தன் இடத்தை பிடிக்கிறது. இத்தகைய அரசியல் ஆவணத்தை மேலோட்ட வாசிப்புக்கு அப்பால் கொண்டு சென்று அதன் உட்பொருளையும் அதன் தாக்கத்தையும் அனுபவத்தின் கூர்மையுடன் ஆய்வு செய்ய வருகை தந்துள்ளவர் மூத்த பத்திரிகையாளர். அரசியலை யார் என்ன சொன்னார் என்ற அளவில் அல்லாமல் ஏன் சொன்னார்கள், அதன் விளைவென்ன என்ற கேள்வியோடு அணுகும் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டே அவர்களை, திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை அவரது பத்திரிகை பயணம் அரசியல் அதிகாரத்தின் வசதிகளுக்கும் மக்களின் நிஜ வாழ்வுக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை துணிச்சலுடன் சுட்டிக்காட்டும் பயணம். இந்த அனுபவ பார்வை இந்நூலின் அரசியல் உள்ளடக்கத்தை மேலும் கூர்மையுடன் திறந்து வைக்கும் என்பதில் ஐயமில்லை. திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை வரவேற்பதில் பெரும் மதிப்பு கொள்கிறோம். மேலும் தமிழ் அரசியல் ஊடக பரப்பில் நேர்மையான விமர்சனத்தின் அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு மாலன் அவர்கள் இந்நிகழ்வில் முதல் பிரதியை வெளியிடுவது இந்த நூலுக்கு கிடைக்கும் ஒரு அறிவார்ந்த அங்கீகாரமாகும். அரசியல் நிகழ்வுகளை வாக்குவாதங்களாக குறுக்காமல் வரலாற்று தொடர்ச்சியோடும் சமூக பின்னணியோடும் விளக்கும் அவரது அணுகுமுறை இந்த நூலை ஒரு சிந்தனை பயணமாக மாற்றுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆளுமையாக திகழும் திரு மாலன் அவர்களை வரவேற்பதில் அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வை பகிர்கிறோம். மேலும் இந்த நூல் ஒரு சிந்தனையாக மட்டுமல்லாமல் ஒரு பொறுப்பான பதிப்பாக வாசகர்களை அடைய காரணமான செய்தி அலை பதிப்பகம், அதன் பதிப்பாளர் டேனியல் ராஜா அவர்களையும் திருமதி ஜெனிஃபர் அவர்களையும்
வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பல ஆண்டுகளாக எங்களோடு இலக்கியத்தோடு திலகமாமாவோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் திரு அமிர்தம் சூர்யா எழுத்தாளர் அவர்களையும் திரு பாலஜோதி அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்கிறோம். திலகமாமா அவர்களின் மூத்த மகன் மருத்துவர் நிதர்ச பிரகாஷ் அவர்களையும் அவர்களுடைய மருமகள் காயத்ரி நிதர்ச பிரகாஷ் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்கிறோம். இவர்களோடு மிக நீண்ட எழுத்து பயணத்தோடு எங்களோடு தொடர்ந்து பயணித்து வரும் வைகை செல்வி அவர்களையும், கவிஞர் வைகை செல்வி என்றால் எல்லாருக்கும் தெரியும், அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்கிறோம். திருமதி ஷக்கீலா, வழக்கறிஞர் திரு ராமராஜன் அவர்கள், திரு வீரகுமார், திரு ஜி நாகராஜன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு நாடார் சங்கம் அதில் வந்திருக்கிறாங்க, திரு ஏஎஸ் குமார் அவர்கள் ஏஐசிசிடிஓ பொதுக்குழு உறுப்பினர் அவர்களும் வந்திருக்கிறாங்க. இவர்கள் அனைவரையும் வரவேற்பதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இவ்வாறு அரசியல் ஆளுமையின் நேர்மையும் ஊடக விமர்சனத்தின் கூர்மையும் ஆய்வின் ஆழமும் ஒரே மேடையில் கூடும் இந்த முக்கியமான தருணத்தில் இந்த நூல் வெளியீட்டு விழா தமிழ் அரசியல் சிந்தனையின் ஒரு முக்கிய உரையாடலாக அமைவதற்கு காரணமான அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் ஊடக அன்பர்களையும் இந்த மேடையின் சார்பில் மிகுந்த மரியாதையுடன் மனமார்ந்த மகிழ்வுடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். ராஜேஸ்வரி அக்கா அவர்களுக்கு நன்றி. நம்ம வீட்டில எல்லாம் ஒரு அப்பத்தா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் அவன் வந்திருந்தானே அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா, இவன் வந்திருந்தானே அவனுக்கு காப்பி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறையான விசாரிப்புகள் இருக்கும். அது மாதிரி வந்திருந்த எல்லோரையும் ஞாபகம் வைத்து குறிப்பெடுத்து ஒரு அருமையான வரவேற்புரை வழங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியின் மையமாக புத்தக வெளியீட்டு விழா. சில நிகழ்வுகள் எதேச்சையாக நிகழும், அதுக்கு இது ஒரு உதாரணம். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் 2 பேருக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கிறது. அதை பார்க்கும்போது சில ஆச்சரியங்கள் இருந்துச்சு. 2 பேருக்குமே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏதோ ஒரு வகையில் தொடர்பாக இருக்குது. சாருக்கு சொந்த ஊர், சார் சிறு வயதில் அங்கே இருந்தவர்கள். இருவரும் ஆண்டாளின் ஞானத்தை பெற்றிருக்கிறார், ஆண்டாளிடமிருந்து ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். இருவருமே பத்திரிகையாளர்கள், இருவருமே எனக்கு ஆசான்கள். அந்த விவரங்கள் பின்னாடி நான் உரையில் சொல்கிறேன். இப்பொழுது இந்த நூலை வெளியிடுவதற்கு மிக பொருத்தமான 2 நபர்கள் இங்கே நம்மோடு இருக்கிறார்கள். முதல் பிரதியினை திரு மாலன் சார் அவர்கள் வெளியிட திரு ரங்கராஜ் பாண்டே சார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். நல்லதொரு விமர்சன உரை வழங்கி நிறைவாக மாம்பழத்தின் வாசனையும் இந்த மேடையில் பரவ செய்தமைக்கு நன்றிங்க சார். நிறைவாக ஏற்புரை வழங்குவதற்கு இந்நூலின் ஆசிரியர் திருமிகு திலகபாமா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவருடைய முன்னுரையில், புத்தக முன்னுரையில் அவருடைய தலைப்பு எளிய மக்களுக்கான எனது அரசியல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதை தான் பாண்டே சாரும் சொன்னார். துப்புரவு பணியாளர்கள் போராட்டமா, செவிலியர்கள் போராட்டமா, உடனே சிவகாசியிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வருவாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே நமக்கு டயர்டாயிரும். ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு இது இல்லாமல் உடனே கிளம்பி அவர்களுக்காக நிற்பதும் களத்தில் அவர்களுக்காக போராடுவதும் அவருடைய ஒரு சிறப்பான ஒரு செயலாக இருந்துட்டு வருது. சிவகாசியில் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே சமூக பணிகளை ஏராளமாக செய்தவர். அதன் மூலமாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களிடம் அழைப்பை பெற்று, நானும் ஒரு சமூக போராளி தான், நீங்கள் நிறைய சமூக சேவைகள் செய்கிறீங்களாமே, வாங்க நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அழைப்பு ஒரு பெரிய கட்சியின் தலைவர், நிறுவன தலைவரிடமிருந்து வருவது சாதாரணமல்ல. அப்படி ஒரு அழைப்பை பெற்று அரசியலுக்குள் வந்தவர். அதன் பின் தொடர்ச்சியாக பாமகவின் கொள்கையாக மது ஒழிப்பிற்கு எதிராக போராடி, மதுக்கடை ஒழிப்பிற்காக போராடி கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் சிறையில் இருந்து விட்டு வந்திருக்கிறார். அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறது போல
பெண்களின் உழைப்பும் ஆளுமையும் மறக்கடிக்கப்படும் நடக்கின்ற ஆடுபுலி ஆட்டத்தில் இது என் குரல் மட்டுமல்ல, பலரின் குரலாகவும் உண்மைகளை சரியாக கொண்டு சேர்ப்பதற்குமானது இந்த நூல் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நூல் கண்டிப்பாக அரசியலில் இருப்போருக்கும் அரசியலுக்குள் வர நினைப்போருக்கும் ஒரு சிறந்த கையேடாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏற்புரை வழங்க அக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இப்படிக்கு திலகபாமா என்ற இந்த நூலை முதல் பிரதியை வெளியிட்டு இந்த நூலுக்கான அங்கீகாரத்தை தந்திருக்கின்ற திருமிகு மாலன் அவர்களுக்கும், முதல் பிரதியை பெற்று இங்கு ரொம்ப வேகமாக புத்தகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சென்று சேரும்படி சொல்லி அமர்ந்திருக்கிற திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும், இந்த புத்தகத்தை ஒரு முறை அல்ல பல முறை என்னோடு இருந்து வாசித்து இன்றைக்கு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கிற ராஜேஸ்வரி அவர்களுக்கும், இந்த உங்களுடைய அறிக்கைகள்லாம் ஏன் நாங்கள் தொகுத்து புத்தகமாக போடக்கூடாது என்று கேள்வி எழுப்பி இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கிற செய்தி அழையின் பதிப்பாசிரியர் டேனியல், ஜெனிஃபர் இருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, இந்த அரங்கில் மாலன் அவர் சொன்ன மாதிரி எல்லா நிகழ்விலும் தொகுத்து வழங்குகின்ற அமுதம் சூர்யா, பத்மஜா நாராயணன், எங்களோட கவிதை பயணத்தில் தொடர்ந்து பயணித்திருக்கிற வைகை செல்வி, அதற்கப்புறமாக இங்கு ஒரு கலவையான ஒரு கூட்டம், எல்லாருக்கும் கேள்வி இருந்தது. நன்றி. இது அரசியல் புத்தகமா, அப்போ அரசியல் ஆட்கள் வரணுமா? ஏன்னா அரசியல் ஆட்கள் புத்தக வெளியீட்டு கூட்டம் நடத்துறதில்ல. இலக்கிய கூட்டமாக சூர்யாவுக்கு கூட தயக்கம். இது எதுலையாவது நீ போட்டுட்டு நான் பேசிட்டு அப்புறம் என்னை ஃபேஸ்புக்கில் கழுவி ஊற்றிடுவாங்க, அதனால தான் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காரு, சங்கின்னு பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்து அப்போ இந்த இடைவெளிக்கு இடையில் தொடர்ந்து எல்லா அமைப்புகளோடும் இந்த அரசியல் வாழ்வு பயணிக்க கிடைத்திருக்கிற வகையாக இன்றைக்கு தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முன்னெடுத்த தோழர் ஏஎஸ் குமார் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். சுதேசி அருண் அவர்கள் இங்கே வர்த்தகர் சங்கத்தை சார்ந்த அவர் வந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தென்மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சங்கத்தின் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் என்னைய ஒரு அரை மணி நேரம் இந்த கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்த நேரத்தில் எப்படியாவது திலகபாமா வார்த்தையை பிடிச்சிட மாட்டோமான்னு கிளம்பி 2 நாள் தங்கி இருந்து மிகப்பெரிய ஒரு பெரிய வீடியோ எடுத்து நிறைய பேசுபடு பொருளாக்கிய அக்ஷயா, இப்படி எல்லா தரப்பிலிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் என்று எல்லா தரப்பிலிருந்தும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. யாருக்கு பேச போகிறோம்? இலக்கியவாதிகளுக்கு பேச போகிறோமா, அரசியல் தலைவர்களுக்கு பேச போகிறோமான்னு. ஆனால் திலகபாமா இந்த ரெண்டிலும் கலந்து நிற்பவள் தான். இன்னும் சொல்லப்போனால் இலக்கியத்திலிருந்து அந்த சொல்லை வினையாக மாற்றுவதற்காக பயணத்தை எடுத்தது அரசியல் எனது பயணம். எனவே இது ரெண்டும் எனக்கு வேறுபட்ட ஒன்றல்ல. இன்னொன்று, ஐயா பேரையும் போட்டு அண்ணா பேரையும் போட்டிங்க, ஐயா பேரை எப்படி போட்டாங்களா முன்னக்கூடியங்களா ஒரு கேள்வி வச்சிங்க. இன்றைக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் இந்த அரசியலுக்கு நான் உள்வருவதற்கு சிவகாசியிலிருந்து என்னை ஒருத்தர் கண்டெடுத்தார் என்றால் அது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதனால் அந்த 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 நினைப்பை நம்ம என்றைக்கும் மாற்றிக்கொள்ள முடியாது. கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் மனிதர்கள் மேல் நாங்கள் ஒரு நாளும் வெறுப்பாக அதை மாற்றிக்கொள்வதில்லை. அது இலக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிற பண்பு என்று நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் சுயமரியாதை மண் பட்டி வீரன் பட்டி தந்திருக்கிற பண்பு என்று கூட நான் சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். 2006 இப்போ வரைக்கும் இருந்த அரசியல் சார்ந்த அறிக்கைகள், இந்த அரசியல் சார்ந்த அறிக்கைகளில் பொது நலன் சார்ந்த அறிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். அப்போ சங்கங்கள், நாடார் சங்கங்களில் இருந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டு இன்னொன்று சொல்ல சண்டை அடிச்சிருக்கிறோம். இந்த சங்கத்தில் இந்த தலைவர் வேண்டாம், அதுக்கு பதிலாக இந்த கட்டமைப்பை மாற்றுங்கன்னு உள்ளே போய் சேரால் அடி வாங்கிலாம் வெளியே வந்திருக்கிறோம்.
அப்போது ஒரு அமைப்பு மக்களுக்கான அமைப்பாக எப்போ இல்லாமல் போகுதோ அந்த இடத்துல உடைத்து வேறொன்றாக மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த மறுசீரமைப்பு பணியை செய்கிறவன் இங்கு சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டவனாக இருக்கிறான். அந்த வகையில்தான் இந்த எழுத்துக்கள் உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன. காலத்துக்கேற்றாற்போல் சில கருத்துக்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பட்டிவீரம்பட்டியிலிருந்து நான் வந்தபோது நான் என்ன சாதின்னு எனக்கு பட்டிவீரம்பட்டி சொல்லித்தரல. சவுந்தரபாண்டியனார் காலத்தை அவங்க வழக்கமோ என்னமோ தொடர்ந்து எதிர்க்கிற நபர் யார், என்ன சமூகம் என்று பார்ப்பதற்கு எனக்கு சொல்லித்தரப்படவில்லை. ஆனால் வெளியே வந்து விழுந்தபோது அல்ல இந்த சமூகத்தோடு கிராமங்கள் தோறும் பயணிக்கிற போது இந்த சாதி என்று ஒன்று இருக்கிறது, அதை எப்படி நாம் கடந்தேக வேண்டும், சுமூகமாக எப்படி கடந்தேக வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று வருகிறது. பட்டிவீரம்பட்டியிலிருந்து வரும்போது முத வெளியே வந்தோடனே இன்னும் எல்லாம் சாதி பேர் கேட்குறாங்க. இந்த சாதி ஒதுக்கீடு தேவையாங்கிற கேள்வி கூட அப்போ இருந்தது. ஆனால் எங்கே வெளியே வந்து இங்கே வட மாவட்டங்களில், தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கிராமங்களில் தோறும் பயணிக்கிற போது நீ எந்த சமூகம் ஆண்ட சமூகம் என்று சொல்கிறீங்களோ அதுவே ஒரு இடத்துல அண்டாடங்காட்சியாகவும் உட்காந்துட்டு இருக்கிற சூழலில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போது சமூக சங்கங்கள் என்ன பணியாற்றுகிறது, இல்லை சமூக அமைப்புகள் என்ன பணியாற்றுகிறது, இல்லை அரசியல் இதை எல்லாவற்றையும் சரி செய்வதற்கான எந்த இடத்தை கையில் வைத்திருக்கிறது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை உள்ளடக்கி கொண்டே இதில் கொஞ்சம்தான் எழுதி பார்த்துருக்குறேன். எல்லாத்தையும் எழுதி பார்க்க முடியல. லக்ஷ்மி அம்மா எனக்கு மாலன் அவர்கள் நினைவுபடுத்தினார். இந்த எழுத்துக்கு நான் வர்றதுக்கு வீட்டை விட்டு இந்த சமூகத்தோட தொடர்பு கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் லட்சுமி அம்மாள். அவர்களுக்கும் எனக்கும் 50 வருஷ இடைவெளி. 75 வயதில் அவர்களை சந்திக்கிறேன். அப்போது எனக்கு 25 வயது. இந்த உலகத்துக்கு என் எழுத்தை வெளியே கொண்டு வந்தவர் லட்சுமி அம்மாள். ஆனால் அரசியல் பக்கம் நான் வந்தபோது அவங்க ரொம்ப பயந்தாங்க, எழுத்து காணாமல் போயிடும், ஐயோ எழுத்தை தொலைச்சிடாதப்பான். ஆனால் அரசியலும் நான் சந்திக்கின்ற இந்த மக்களும் இங்கு சந்திக்கிற பிரச்சனைகளும் இன்னும் எனக்கு அதிகம் எழுத வேண்டிய தேவையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சொல்லப்போனால் 15 நாள் சிறையில் இருந்ததை வெளியே வந்து 100வது நாளில் அந்த சிறை அனுபவம் மட்டும் புத்தகமாக போட்டேன். ஆனால் இன்னமும் 130 பெண் கைதிகளுடன் இருந்த அந்த 15 நாட்கள் உள்ளுக்குள்ளே ரணமாக உறுத்திக்கிட்டே இருக்குது. எழுதிக்கிட்டே இருக்கிறேன். அந்த நாவல் எப்போ முடியுதோ அது வரைக்கும் நம்மளுக்கான களம் வந்து எழுத்து, இந்த செயல்பாடும் எடுத்து இதோட சேர்ந்து தான் பயணிச்சிட்ருக்கு. அன்றைக்கு பேசின வார்த்தை இன்றைக்கு மாறி இருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்புகளை பேசியிருக்கிறோம். ஆனால் என்றைக்குமே அந்த சம்பவத்தின் மேல் என்ன குற்றம் இருக்கோ அதை மட்டும்தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். சம்பவத்தினால் தான் ஒரு அரசியல் இயக்கத்தையும் குறை சொல்லியிருக்கிறோமே ஒழிய எந்த இடத்துலையும் அரசியல் இயக்கமே முற்றிலும் தவறு என்ற வார்த்தையை நான் எந்த அந்த 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 வாதத்தை எனக்கு வந்து என்னுடைய இலக்கியமோ என்னுடைய சூழலோ பழக்கவில்லை. அதனால் அதிமுகவா சரி பாஜகவாக இருந்தாலும் சரி அன்றைக்கு அந்த சம்பவங்களின் மேலே நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம். அது கடந்து வருகிற போது அடுத்து எந்த 2021 திமுக உள்ளே வந்த பிறகு சரி 10 வருஷம் கழித்து ஆட்சியை கையில் கொடுத்துருக்காங்கல்ல, ஏதாவது நல்லது செய்து ஒரு பாராட்டை வாங்கிட மாட்டாங்களா, செய்யட்டும் பாராட்டிட்டு போவோங்கிற நினப்பு கூட என் மனசில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது எதுவுமே இல்லாமல் தொடச்சி தூக்கி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த பதிவுகள் அத்தனையும் சொல் வந்து ஏதாவது ஒரு வகையில் வினையாற்றியே ஆக வேண்டும். அது ஆற்றலைன்னா அந்த சொல் பயனில்லாத சொல்லாக மாறிடும். இன்னும் சொல்லப்போனால் இலவசங்களாக ஏமாற்றுகள் இந்த கட்டுரையை நான் வந்து அப்போ பத்திரிகைகள்லாம் வேகமாக வாங்கி போடுறதில்ல. தமிழ் மனம் ஒரு வெப்பேஜ் வந்தது. நீங்கள் இது இப்போ முகநூல் வந்த பிறகு எல்லாரும் எழுதுகிறாங்க. ஆனால் முத இணையங்களில் எழுதுறது வந்து அரிதாக இருந்த நேரத்தில் இந்த கட்டுரை வந்த பிறகு தான் விலையில்லாதங்கிற வார்த்தையை அரசு மாற்றுச்சு. அதை எனக்கு ஆத்தென்டிகேட்டாக பதிவு பண்ணுறதுக்கு இல்லைனாலும் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நல்லா தெரியும். இலவசமாக ஏமாற்றுகள் கட்டுரை வந்த பிறகு தான் விலையில்லாதங்கிற வார்த்தையை மாற்றுறாங்க. அப்போ ஒரு சொல் வினையாற்று, ஒரு சொல் அரசியலாக மாறுது. பள்ளியறைங்கிற வார்த்தையை தூங்க போகிற இடமாக ஒருத்தரால் சொல்ல முடியுது, விழுத்தெழுகிற இடமாக ஒருத்தரால் சொல்ல முடியுது. அப்போ ஒரு வார்த்தையை அரசியலாக மதம் கூட சில நேரம் மாற்றுது, மனிதன் மாற்றுறான், சமூகம் மாற்றுறான். அப்போ இந்த சொல் ஏதாவது ஒரு இடத்தில் என்னுடைய ஒரு மந்திரமாக மாறிடாதாங்கிற அக்கறையில்
மீண்டும் மீண்டும் என் மனவழியை, என் கேள்வியை எழுதி பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற எல்லா அரசியலும் எனக்கு ஒரு அந்நியமான அரசியல்தான். நான் பல நேரம் அதுக்கு நான் பொருத்தமானவளா என்ற கேள்வி கூட இருக்கிறது. காரணம், நீங்கள் அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தை அந்த நேர்மை. நீங்கள் நேர்மையாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்கன்னா, இல்லை சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு போய் சொல்கிறது நம்ம நலம் பயக்கும் என்று நம்பி சொல்லுகிறோம். அப்படியான ஒரு நேர்மையை தான் நம்ம கையில் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி ஏன் வரலைன்னா, இன்றைக்கி உண்மையிலேயே பல பேருக்கு வர முடியாத காரணம் இருக்குன்னா, உங்கள் கூட்டத்துக்கு வந்தால் என் பணி டிரான்ஸ்ஃபர் ஆகிடுங்கிற பயம் கூட சிலருக்கு இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது என்னுடைய புத்தகத்தை ஒரு பதிப்பாசிரியர் 10 பிரதி எல்லாம் சரி பார்த்து கொண்டு வந்து கொடுத்த பிறகு, இல்லை இந்த புத்தகத்தை பதிப்பிக்க முடியாது, நான் போட முடியாது, உங்கள் புத்தகத்தை போட்டால் வேறொருத்தவர்கள் புத்தகத்தை தரமாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார்கள் என்று பதிப்பகங்கள் என் புத்தகத்தை நிராகரித்தது. மிகப்பெரிய புத்தகம் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற புத்தக கடைகள். அப்போது இதையெல்லாம் யோசிக்கிற போது நான் என்ன சொல்கிறேன், எனக்கு நீ இந்த போட்ட கருத்து பிடிக்கலை, அதனால நான் இந்த புத்தகத்தை நிராகரிக்கிறேன் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லியிருப்பேன். அதை அது மதிச்சிருப்பேன். ஆனால் உன் புத்தகத்தை போட்டால் இன்னொருத்தர் புத்தகம் போட விடமாட்டாங்க அப்படின்னு சொன்னால், புத்தகம் எனக்கு வியாபாரம் ஆகாதுன்னு சொன்னால், நீங்கள் இலக்கியத்துக்கு என்ன செய்ய வர்றீங்க? நீங்கள் உங்களால் நேர்மையாக இருக்க முடியல, எங்களால் உண்மையாக இருக்க முடியல, நாங்கள் நினச்சதை சொல்ல முடியலை. எஸ், நானும் கூட தவறுகள் செய்யலாம், எல்லோரும் மனிதன் தவறுகள் செய்யலாம். ஆனால் தவறுக்குள்ளேயே நான் நின்று கொண்டிருப்பேனா? இல்லை. அதிலிருந்து வெளியே வர பார்க்குற முயற்சி தான் திரும்பி திரும்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் செய்து பார்க்குறோம், எழுதி பார்க்குறோம். ஆனால் இன்னும் நம்மளால் இந்த அரசியலை எவ்வளோ விளக்கமாக பேசினாலும் நாம் நினைச்சது ஒன்றாக மாற்ற முடியவில்லை. ஏன் அறிவு சார்ந்த இடங்களில் கூட இன்றைக்கு போலித்தனங்களும் பொய்மைகளும் குடியேறிவிட்டன. ஆசிரியர் பணிக்கே நாங்கள் லட்சங்கள் கொடுத்து தான் உள்ளே போய் உட்கார வேண்டியிருக்கிறது. அப்புறம் எப்படி அந்த ஆசிரியர் என் பிள்ளைக்கு விழுமியங்களை சொல்லிக் கொடுப்பார்? அப்போ என்னுடைய தலைமுறை நானே பல நேரம் தனித்து விடப்பட்டதாகத்தான் உணர்கிறேன். அந்த தனித்து விட்டப்பட்ட இடத்திலிருந்து யாரையாவது கூட்டு சேர்த்து கொள்ள மாட்டோமா? எங்கேயாவது ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நம் உணர்வோடு பொருந்து போகிற ஒரு இலை கிடைக்காதா என்ற உணர்வுதான் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை எழுதி பார்க்க வைக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் சொல்லுவதில் பேசலாம், போராடலாம், அல்லது டிபேட்டில் பேசிட்டு சேனலில் நிறைய நம்ம முகம் தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு போயிடலாம். ஆனால் அது போதுமானதாக இல்லை. எனக்கு என் சொல் ஏதாவது ஒரு நிலத்தில் விழுந்து ஒரு வினையாக மாற வேண்டும். அது சங்கங்களிலிருந்து தொடங்கலாம், சாதி சங்கங்களிலிருந்து கூட தொடங்கலாம். ஏன் இன்னைக்கு சாதி சங்கங்கள் உண்மையிலேயே நமக்கு என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சிருக்கானா? மரம் நடுறோம், போகிறோம், ஒரு மரம் நடுறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், முகநூலில் போட்ட பிறகு அந்த மரம் நம்மளுக்கு அப்படிலாம் நம்ம மரம் நட்டதை மட்டும் செய்தியை உண்மையாக செய்திருந்தோம்னா இன்றைக்கி தமிழ்நாடு காடாக இருந்திருக்கணும். எல்லோரும் சமூக அக்கறையோடு இருக்கிறோம் என்பது காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். உண்மையாக இருப்பதற்கு சில சந்தர்ப்பங்கள் மட்டுமே நமக்கு வாய்க்கிறது. இந்த மதுவுக்கு எதிராக போராடி 15 நாள் சிறை சென்ற போது 5 மணி வரைக்கும் உள்ளே வச்சிருந்து விட்டுருவாங்கன்னு நம்பிட்டு விட்டுருவாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாது. ஏன்னா நான் போனேன், சொன்னோடி கேட்கல, கடையை மூடுறதுக்கு ரிட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். அவன் திறக்கிறான், போலீஸ் காவல் இருக்குது. அங்கே இருக்கிற பெண்களை பூரா பெண்களை அசிங்கமாக வஞ்சிட்டா வெளியே ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லும் போது தான் எனக்கு கோவம் வருது. அங்கே இருக்கிற கல் எடுத்து அந்த பூட்டை கடையை உடைச்சி உள்ளே இருக்கிறத எடுத்து தீ வச்சு கொளுத்திட்டு தான் வெளியே வரோம். ஆனால் 5 மணிக்கு உள்ளே வந்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் முக்கிய நபர்களும் எனக்கு சொன்னது, போராடுவது எப்படி என்று தெரிந்து கொள்ளாமல் வந்து விட்டீர்கள், எங்கிட்ட கேட்டுருந்தால் சொல்லியிருக்கலாம்ல. எப்படி நாங்கள் போராட போகிறோன்னு போலீஸ்காரன்ட்ட சொல்லிட்டு போய் உக்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தா ட்ரெயின் பின்னாடி திரும்பி போயிட்டுருக்கோம். ரயில் மறியல் போராட்டம். ஆனால் அன்னைக்கு நிகழ்ந்த போராட்டம் அப்படி அல்ல. இன்னும் என்னோட அரசான எல்லாரும் சிறை அரசியல் எதுவுமே தெரியாத சாதாரண பெண்கள், கை குழந்தைகளை வைத்த பெண்கள், மூளையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வச்சுருந்த பெண்கள், அவளையெல்லாம் வெளியே விட சொல்லி எவ்வளவோ கெஞ்சினேன். நான் அரெஸ்ட் ஆகிக்கிறேன். இல்லை,
இது இந்த முறை இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா இனிமேல் அவங்க அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று அந்த கைது நிகழ்த்தப்பட்டது. அதற்கப்புறம் இன்னும் வலுவாக களம் எனக்கு காத்திருந்தது. மீண்டும் மீண்டும் சொல்வது, சொற்கள் வினையாக மாறுவதற்கான தருணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன். எல்லார்கிட்டையும் நினைப்பு இருக்குது, எல்லார்கிட்டையும் ஆசை இருக்குது, இந்த சமூகத்தை மாற்றுகிற முதல் நபராக நான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் பழைய காலம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறோம். மன ஓட்டத்தை, மன இலையை ஒன்றுபடுத்தவும், மன ஓட்டத்தை பெருக்கவும் நாம் இங்கு தயாராக இல்லை. ஆனால் நான் இன்னமும் பிரயாசைப்பட்டு கொண்டே இருக்கேன். ஒவ்வொரு இடத்திலும் என் சொற்களை விதைத்து கொண்டே இருப்பதற்கு பழக்கப்படுகிறேன். அதனால்தான் எல்லா இடத்திலும் என்னால் போய் உட்கார முடிகிறது. கூட இப்போ கூட்டிருந்தால் கட்சிக்காரங்களை மட்டும் வர சொல்லியிருந்தால் இந்த அரங்கை நிறுத்தி இருக்கலாம், பொருளாளர் நிகழ்ச்சி என்று. ஆனால் இது விருப்பப்பட்டு வருகிற நபர்களாக அமைய வேண்டும் என்று தீர்மானிக்கிற போது நாம் திட்டமிட்ட விஷயங்களோடு செல்கின்றோம். இந்த புத்தகம் வெறும் பதிவு மட்டுமல்ல, வெறும் ஒன்று திரட்டல் மட்டுமல்ல. பொன்னம்மாளை போய் சந்தித்த போது கடைசியாக அவங்க இறக்குறதுக்கு 6 மாதம் அவங்களோட நான் பழகினேன். அவங்க பேசுனது அவ்வளவையும் ரெக்கார்ட் பண்ணேன். ரொம்ப வருத்தமாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஆளுமையான பெண்ணை ஒரு சட்டமன்ற அவையில் யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போகிறாங்க அப்படிங்கும்போது மூத்தவர்கள் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, மூத்தவங்கன்னா வயசில் மூத்தவங்க இல்லை, அதிக அளவு யார் ஜெயிச்சிருக்கிறா, வெற்றி பெற்று சட்டசபைக்கு வந்திருக்காங்கன்னு அப்படி பார்த்தா கருணாநிதியை விட நான் தான் மூத்தவர், நான் தான் பதவி பிரமாணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி உரிமையை துணிச்சலாக கேட்டு பெறுகின்ற ஒரு தைரியம் நிலக்கோட்டையிலிருந்து வந்த அந்த பொன்னம்மாவுக்கு இருந்ததென்றால் அதை கூட எல்லாரும் மறந்துட்டோம். தன் குடும்ப வாழ்வையை கூட எல்லாரும் இப்போ ஆம்பளை பையன் வேணும் கேட்டபோது, நான் அரசியலுக்கு வந்துட்டேன், எனக்கு குடும்ப வாழ்வு வேணான்னு சொல்லி தாலியை கலட்டி தங்கச்சி கழுத்தில் போட்டுட்டு வெளியே வந்த அம்மா பொன்னம்மா. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் இயக்கமும் மறந்து விட்டது, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் மறந்து விட்டார்கள். ஏன் அப்போது பயம் வருது எனக்கு. பதிவு எந்த விஷயம் செய்ததும் கூட, வாழ்நாளில் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு மெனக்கட்டையும் கூட போகிற போக்கில் இது சாதாரண விஷயமாக அழித்து எழுதிவிட்டு போய்விடுவார்கள். இது என் திலகபாமாவை நினைவு வைத்துக் கொள்வதற்காக அல்ல, திரும்பி திரும்பி இந்த வரலாறை சரி செய்து கொள்வதற்காக நாம் எங்கோ ஒரு இடத்தில் நம்மையும் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த குரலை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அதனால தான் வாழ்த்துறைன்னு போட்டால் இப்போ 10 பேரை உட்கார்ந்து பேச வச்சா 10 பேருக்கு 10 பேர் வீதம் இந்த அரங்கை இன்னும் பெரிதாக நாங்கள் நிரப்பியிருக்கலாம். இல்லை, இது விமர்சன உரையாக இருக்க வேண்டும். கேட்கிறவர்களுக்கு அவங்க இன்னொரு இடத்துலேருந்து தங்கள்லேருந்து கிளம்புவார்கள். அவங்க திலகபாமாவிலேருந்து கிளம்ப மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தரை மீண்டும் அவர்கள் கண்டெடுப்பார்கள். அது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதன் விளைவு இந்த கூட்டம், இந்த அரங்கம் பல நேரங்களில் கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. புத்தக வெளியீடும் விமர்சன கூட்டங்களும் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறதா என்று அமிர்தம் சரி அடிக்கடி கேட்பார். திடீர்னு ஒரு முயற்சி எடுக்கிற, இது சரியாக வருமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இந்த முயற்சியும் சரிதான் என்று சொல்லுகிற முதல் நபராகவும் அமிர்தம் சூர்யா தான் இருப்பார். அந்த வகையில் இந்த மாலன் அவர்களின் உரையும் திருமிகு ரங்கராஜ் அவர்களின் உரையும், மாலன் அவர்களை முதலாக என்னை தொலைக்காட்சியில் அறிமுகம் செய்தவர் மாலன் அவர்கள். சன் தொலைக்காட்சியில் முதலாக அரசியல் பேட்டி எடுத்தவர் மாலன் அவர்கள். ஆனால் அன்னைக்கு அவரை பார்த்தா ஒரு பெரிய தூரம் இருந்தது. மெல்ல மெல்ல இலக்கியம் ரொம்ப நெருக்கமாக நிறைய உரையாடக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கி இருந்தது. அந்த வகையில் என்னோட தொடர்ச்சியாக பயணப்பட்டிருந்த மாலன் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி தனது கருத்துக்களை விமர்சன உரையை ஆற்றியது உள்ளபடியே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்லாது ரங்கராஜ் பாண்டே அவர்களை எனக்கு அரசியலில் எல்லாரும் பேச கேட்டிருக்கோம். ஆனால் கம்பராமாயணத்தில் அரசியல் கூட்டணி பற்றி ஒரு உரையை நான் கேட்டேன். உண்மையில் எந்த நேரத்துலையும் எந்த விஷயத்தையும் இன்னொரோட பொருத்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை சரியாக பொருத்த தெரியணும். அந்த பேச்சு
எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அவர் இந்த புத்தகத்தை விமர்சனம் செய்தால் எப்படி இருக்கும் என்று. அந்த வகையில் அவருடைய இந்த விமர்சன உரைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தக வெளியீட்டிற்கு இந்த பின்னாடி இருந்து நிறைய வேலை பார்த்துருக்குறாங்கல்ல, இந்த அட்டைப்படத்தை கோபமாக இருக்கிறீங்க, ஒரு பத்திரிகையில் பேட்டி அளித்த போது எடுத்த புகைப்படம், இந்த அட்டைப்படத்தை தயாரித்து கொடுத்தவர் திருமிகு குமார் அவர்கள். அவர் ஒரு ஓவியர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர். அவரும் குடும்பத்தினரும் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நிறுவனத்தை சேர்ந்த அத்தனை நபர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். என்னோடு அரசியலிலும் குடும்பத்திலும் உடனே பயணித்து கொண்டிருக்கிற திருமிகு விஷ்ணு நவர்தன் அவர்கள் இந்த நிகழ்வில், இந்த புத்தகராக்கத்தில், இந்த அரசியல் அறிக்கைகள் வெளிவருவதில் எல்லாவற்றிலும் அவர்கள் பின்புலமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஊடக நண்பர்கள் எல்லா களத்திலும் இன்றைக்கு ஊடக நண்பர்களின் பங்கு மிக மிக முக்கியமானது. எழுத்து முனையும் உங்களுடைய காட்சி முனையும் இன்று ஒன்றையத்தான் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டிய மிக முக்கியமான பணி, எதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், எதை சேர்க்கக்கூடாது. இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற போட்டி தான் ரொம்ப கஷ்டமான போட்டி. யார் எதை முந்தி தருவது, ஒரே வாக்கியத்தை எத்தனை விதமாக அவங்க போட்டு ட்ரோலில் கொண்டு வருவது, இதில் தான் உங்களுடைய போட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஆத்மார்த்தமாக ஒரு ஊடகவியலாளனாக நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமாக காத்திருக்கிறது. தமிழகத்தின் அத்தனை திசைகளிலிருந்தும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள், எல்லா சிக்கல்களிலும். நிறைய பேருக்கு இந்த சிக்கலை சொல்லலாமா வேண்டாமான்னு கூட தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை சரியாக கொண்டு சேர்க்கிற பணியை எங்களோடு இணைந்து நீங்களும் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரையேனும் பெயர் குறிப்பிடாமல் சொல்லாமல் விட்டிருந்தாலும் என் உள்ளமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் எல்லோருக்கும் காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய சொற்கள் விதைகளைப் போல முளைத்து வருங்கால சந்ததிகளுக்கு நிச்சயமாக அது நல்லதொரு பலனை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லைங்கக்கா, கண்டிப்பாக அது நடக்கும். ஏனென்றால் சிவகாசியிலிருந்து இன்று ஒரு கட்சியின் ஒரு பொருளாளராக உயர்ந்திருக்கிறீர்கள். சாதாரணமாக அந்த இடத்திற்கு யாராலும் வந்துவிட முடியாது. அதற்கு பின்னால் உங்களுடைய கடுமையான உழைப்பு. திருமிகு சௌமியா அன்புமணி அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக ஒளிபரப்ப வேண்டும் என்று மக்கள் தொலைக்காட்சியை இங்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சி. உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக அதற்குரிய பலனை தந்தே தீரும். அதற்கான களமாக வரும் தேர்தல் இருக்கட்டும் என்று அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். இப்பொழுது விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். ஆசிரியர் திரு மாலன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் நூலாசிரியர் அக்கா திலகபாமா அவர்கள். இந்த செடிகளில் இருக்கும் வண்ணம் உங்கள் எண்ணங்களைப் போலவே உங்கள் எழுத்து மேஜையை அலங்கரிக்கட்டும் சார். அடுத்ததாக ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு நூலாசிரியர் சிறப்பு செய்கிறார். வாழ்த்துறை வழங்கிய முனைவர் அக்கா ராஜேஸ்வரி அவர்களுக்கு நூலாசிரியர் சிறப்பு செய்கிறார். செய்தி அலை பதிப்பகத்தின்
அக்கா அவர்களின் ஆலோசகர், அன்பு நண்பர், இன்று எனக்காக தன்னுடைய மேடையை விட்டு கொடுத்திருக்கும் கவிஞர், என்னுடைய நண்பர் திரு அமிர்தம் சூர்யா அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்கிறார். அக்கா அவர்கள். மேடை எனக்கு கொடுத்ததுக்காகவும் இந்த சிறப்பு. எழுத்தாளரும் தொழில் முனைவோருமான திருமதி சம்சுல் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எழுத்தாளர் அக்கா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அனைவருக்கும் நன்றி. நிறைவாக நன்றியுரையும் டேனியல் ராஜா அவர்களே வழங்குவார்கள். வரவேற்புரையின் ஒரு திருத்த வடிவம் நன்றியுரை. ஆகவே ராஜேஸ்வரி அக்கா அவர்கள் குறிப்பிட்டது போல வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் செய்திகளை பதிப்பகத்தின் சார்பாகவும் அக்கா திலகபாமா அவர்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த நிகழ்விற்கு பின்பே நேரடியாகவும் மறைமுகமாகவும் எத்தனையோ பேருடைய உழைப்பு இருக்கிறது. அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் இந்த மேடையிலே நன்றியை காணிக்கையாக்கியிருக்கும்.